வணக்கம். நம்மள வெகு சிலர் தான் நம்மளுடைய சுகங்களை எல்லாம் விட்டுட்டு தெய்வ காரியங்களுக்கு நம்ம வாழ்க்கைய சமர்ப்பிப்போம். வலிமை மிக்க ராஜாவா இருந்த ஒரு சேர மன்னன் தன்னோட ராஜ்யத்தை எல்லாம் துறந்துட்டு தான் வாழ்க்கை முழுவதையும் தெய்வ காரியங்களுக்கும் தெய்வ சேவைகளுக்குமே அர்ப்பணிச்சிட்டாரு. இப்படி 12 ஆழ்வார்கள்ல ஒருத்தரான குலசேகர ஆழ்வார் முக்தி அடைந்த ஸ்தலமான மன்னார் கோவில் ராஜகோபால சுவாமி கோவில தான் இன்றைய காணொளியில நாம பார்க்க போறோம். இந்த அழகான கோவில பாக்குறதுக்கு இந்த காணொளிய நீங்க முழுசா பாருங்க. அப்படியே பார்த்துட்டு உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. அற்புதமான இந்த 3 அடுக்கு கோவில மேற்கு தொடர்ச்சி மலைகளோட செழிப்பான காடுகளையும் மலைகளோட அழகையும் தாண்டி மேலோங்கி நிற்குதுன்னு தான் நம்ம சொல்லணும். வரலாற்று சிறப்புமிக்க இந்த கோவில்ல சோழர் காலத்தை சேர்ந்த பல கல்வெட்டுகளை பார்க்க முடியும். கங்கையும் கடாரமும் கொண்ட கோபுரகேசரி பன்மரான உடையார் ஸ்ரீ ராஜேந்திர சோழ தேவர் கச்சிபுரத்து கோவிலுள்ளால் ராஜேந்திர சோழ பிரமாதிராசனில் திருவமுது செய்தருளா விருந்து இப்படிங்கிற ஒரு கல்வெட்டு பார்க்க முடியும். சேரமானார் ராஜசிம்ஹன் எடுப்பிச்ச ராஜேந்திர சோழ விண்ணகர தேவர். இப்படி இருக்கிற இந்த கல்வெட்டு குறிப்புல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, தென்பாண்டிய நாட்டுல சோழ அரசர் பேரில சேர மன்னர் கட்டிய கோவில் இதுன்னு சொல்லப்படுது. தாமிரபரணி மற்றும் கடனா நதி ஆறுகளுக்கு நடுவுல அமைஞ்சிருக்கிற இந்த கோவில் சேர மன்னரால கட்டப்பட்டு இருக்கு. சேர, பாண்டிய மற்றும் நாயக்க மன்னர்களோட குறிப்பிடத்தக்க பங்களிப்புகளையும் நம்மளால பார்க்க முடியுது. தன்னோட திருவாய்மொழி மூலமா பாசுரங்களை நமக்கு வழங்கிய 12 வைணவ துறவிகள்ல ஒருவரான குலசேகர ஆழ்வார் இந்த கோவில தான் மோட்சம் பெற்றிருக்காரு. அதனால இந்த கோவில் குலசேகர பெருமாள் கோவில்னு அழைக்கப்படுது. கோவில பாக்குறதுக்கு முன்னாடி நாம குலசேகர ஆழ்வார் பத்தி தெரிஞ்சுக்கலாம். குலசேகர ஆழ்வார் ஒரு சேர மன்னர். அரசர்னா ஒரு சாதாரண சிற்றரசன் போல எல்லாம் கிடையாது. சோழர்களையும் பாண்டியர்களையும் தோற்கடிச்சிட்டு ஒரு ஆதிக்க சக்தியா இருந்த ஒரு அரசர். ஸ்ரீரங்கத்துக்கு பக்கத்துல கோழியூர்னு இருக்கிற இடத்துல இருக்கிற சோழர்களை வென்றதால இவருக்கு பேர் கோழியர் கோன் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. கோன்னா அரசன்னு அர்த்தம். பாண்டியர்களை வென்றதால கூடலூர் கோன், அப்புறம் கொங்கு நாட்டு அரசர்களை வென்றதால கொங்கர் கோனுங்கிற பேராலையும் இவர் அறியப்படுறாரு. இவருடைய பக்தி எவ்வளவு ஆழமா இருந்ததுன்னா 2 நிகழ்ச்சிகளை உங்களை பகிர்ந்துக்கிறேன். அவர் தினமும் ராமாயணத்தை பாகவதர்கள் மூலமா அவரோட அரசவையில கேட்டுட்டு இருப்பாரு. இப்படிதான் ஒரு நாள் ஒரு பாகவதர் ஆரண்ய காண்டத்துல இருக்கிற ஒரு காட்சிய சொல்றாரு. ராமர் லக்ஷ்மணரை சீதைக்கு துணையா வச்சுட்டு கர தூஷகர்களை 16,000 அரக்கர் படைய தனியா எதிர்த்து போராடிட்டு இருக்கிறத பத்தி உணர்ச்சி பொங்க அந்த பாகவதர் சொல்றாரு. அது ஏதோ இப்பவே நடக்கிறதா நினைச்சிட்டு தன்னுடைய அமைச்சர்களுக்கு உடனே தன்னுடைய சேனையை தயார் பண்றதுக்கு ஆணையிடுறாரு நம்ம குலசேகரர். அமைச்சர்களுக்கு ஒரே கன்ஃபியூஷன், என்ன பண்றதுன்னே புரியல. அப்பதான் அந்த சாமர்த்தியசாலியான பாகவதர் ராமர் அந்த அரக்கர்களை தனியாகவே வென்றுட்டாருன்னு செய்தி வந்திருக்குன்னு சொல்லி சமாளிச்சிடுறாரு. அதனால நீங்க புறப்பட வேண்டாம்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் நம்மளுடைய சேர மன்னருக்கு அமைதி கிடைக்குது. இப்படி வலிமை மிக்க அரசரா இருந்த ஒருத்தர் தெய்வ சேவைகளுக்காக தன்னுடைய முழு வாழ்க்கையுமே அர்ப்பணிச்சிட்டாருங்கிறது எவ்வளவு பெரிய ஆச்சரியம். இன்னொரு இன்சிடென்ட் சொல்றேன். அது என்னன்னா, அவர் திருப்பதி போயிருக்கும் போது திருவேங்கடனை பார்த்ததும் அவரோட அழகுல மயங்கி அங்கேயே இருக்கணும்னு நினைக்கிறாரு. குளத்துல இருக்கிற மீனா இருக்க மாட்டேனா, இல்ல அந்த செடிகளா இருக்க மாட்டேனா, மரங்களா இருக்க மாட்டேனான்ட்டு யோசிக்கிறாங்க. ஆனா இது எல்லாமே டெம்பரரி ஃபேஸ் தானே. நான் பர்மனண்டாவே கடவுள் பக்கத்திலேயே இருக்கணும்னு அவரு ஆசைப்படுறாரு. அதுக்கு இதெல்லாம் உதவாதுங்கிறதால தான் படிக்கட்டுகளா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த படிக்கட்டுகள் எதுக்குன்னா, இந்த பக்தர்களுடைய காலடி தம் மேல பட்டுட்டே இருக்கணுங்கிறதால அந்த கோவிலோட படிகள் ஆக மாட்டேனோ அப்படின்ட்டு ஆசைப்படுறாரு. அதனாலதான் அங்க இருக்கிற படிகளுக்கு குலசேகர படின்னு பேரும் இருக்கு. இப்படி பல சன்னதிகள்ல இறைவனை தரிசனம் செய்துட்டு மன்னார் கோயில அடைஞ்ச அப்புறமா ஆழ்வார் ராஜகோபாலனுடன் ஒரு உணர்ச்சி பூர்வமாக பற்றுதலை கொண்டுக்கிறாரு. அவர் தன்னோட கடைசி 35 ஆண்டுகளையும் தினமும் பூஜை அபிஷேகம் செய்யறது மூலமா பகவான் விஷ்ணுவுக்கு சேவை செய்துட்டே வராரு. இந்த சேவையை அங்கீகரிப்பதற்காகவே இந்த கோவில குலசேகர பெருமாள் கோவில்னு அழைக்கப்படுது. இந்த கோவிலோட சிறப்பம்சம்னு எடுத்துட்டோம்னா அது அஷ்டாங்க விமானமா தான் இருக்கணும். அஷ்டாங்க விமானம்னா கருவறை ஒன்றின் மேல் ஒன்றா 3 தளங்களா காணப்படும்.
இங்க தரை தளத்துல விஷ்ணு பகவான் நின்ற கோலத்துல இருக்காரு. அதற்கு நேர் மேல முதல் தளத்துல அமர்ந்த கோலத்திலும், இரண்டாவது தளத்துல சயன கோலத்திலையும் காணப்படுறாரு. அஷ்டாங்க விமானத்தின் காரணமா கோவிலை ஒரு வித்தியாசமான கண்ணோட்டத்துலதான் நாம பார்க்க முடியும். மேலும் பசுமையான காடுகள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைகளோட பின்னணியில இங்க இருக்கிற காட்சிகளை பார்க்கிறதுக்கு ஒரு தனி ரசனை தேவை. அது இந்த கோவில்ல தனியா தெரியுது. இந்த மாதிரியான அஷ்டாங்க விமான கோவில் பெருமாள் கோவில்கள்ல தான் பார்க்க முடியும். என்னோட காஞ்சி சீரீஸ்ல வைகுண்ட பெருமாள் கோவில பார்த்திருப்போம். அதே மாதிரி நெல்லை சீரீஸ்ல ராமசுவாமி கோவிலையும் பார்த்திருப்போம். அப்படி ஒரு சில பெருமாள் கோவில்கள்ல தான் இந்த அஷ்டாங்க விமானம் காணப்படுது. கிழக்கு நோக்கி இருக்கும் மூலவரான வேதநாராயண பெருமாள் காட்சி தராரு. அவரோட மனைவிகளான வேதவள்ளி தாயார் மற்றும் புவனவள்ளி தாயார் காட்சி தராங்க. உற்சவர் கருடன் கொண்ட ராஜகோபால சுவாமி ஆவார். கிழக்கு நோக்கிய ராஜகோபால சுவாமி கோவில்ல ஒரு நுழைவாயில் மற்றும் 2 பிரகாரங்கள் இருக்கு. ஒரு அர்த்த மண்டபம் மற்றும் மகா மண்டபமும் இருக்கு. பிரதான தெய்வமான வேதநாராயண பெருமாளோட சிலை பல்வேறு மூலிகைகளால சுதை சிற்பத்தால ஆயிருக்கு. வேதங்களோட ஓசை இங்க எப்போதுமே ஒலித்து கொண்டிருக்கிறதால இந்த கோவில் வளாகம் அந்த காலத்துல வேதபுரின்னு அழைக்கப்பட்டு வந்திருக்கு. கோவிலை சுத்தி வரும்போது நம்ம வேதவல்லி, புவனவல்லி, நரசிம்மர், விஸ்வக்சேனர், வைணவ துறவிகளான குலசேகர ஆழ்வார், வைணவ ஆச்சாரியர்களான ராமானுஜர், மணவாள மாமுனிகள் ஆகியோருடைய சன்னதிகளை பார்க்க முடியும். ராமர் மற்றும் பிற கடவுள்களுடைய ஆள் உயர சிலைகள் ஒற்றைக்கல் தூண்களின் ஒரு பகுதியாக கூப்பிய கைகளோட மன்னர்களோட சிலைகள் இங்க பாக்குறதுக்கு ரொம்பவுமே அழகா இருக்கு. 5 அங்குல அளவுல இருக்கிற சிறிய சதுரத்துல ராமாயண காட்சிகளை இங்க பதிவு பண்ணிருக்காங்க. இது வேதங்களின் எதிரொலிகளை கொண்ட புண்ணிய பூமிங்கிறதால கல்வி, திருமணம், குழந்தைகளுக்காக பிரார்த்தனை, ஒட்டுமொத்த குடும்ப நலன் மற்றும் தொழிலில் முன்னேற்றங்கிறதுக்காக மக்கள் இங்க கோவிலுக்கு வந்துடுறாங்க, பிரார்த்தனை செய்யறாங்க. மன்னார் கோயில் ராஜகோபால சுவாமியோட கோவிலோடைய அற்புதமான அஷ்டாங்க விமானம், அழகிய காட்சிகள், செழுமையான வரலாறு மற்றும் பிரமிக்க வைக்கும் இந்த கட்டிடக்கலைய ரொம்ப கூலான அட்மாஸ்பியர்ல உங்களுக்கு பார்க்கணும்னா இதுக்கு கரெக்டான டைம் அதிகாலையான நேரம் தான். அந்த நேரத்துல நீங்க எப்ப வேணாலும் இங்க வந்து பார்க்கலாம். இந்த 11ஆம் நூற்றாண்டின் கோவிலை ஒவ்வொரு கலை, கலாச்சாரம் மற்றும் கோவில் ஆர்வலர்களுக்கு நான் நிச்சயமா பரிந்துரைக்கிறேன். இங்க நிறைய திருவிழாக்கள் இருக்கு. சித்திரை மாதத்துல 10 நாள் பிரம்மோற்சவம் நடக்குது. இது கிட்டத்தட்ட ஏப்ரல் 15 இருந்து மே 15 வரை இருக்கும். தை மாதத்துல புஷ்ப பல்லக்கில ஆழ்வார் ஊர்வலம் இருக்கு. இது ஜனவரி 15 இருந்து பிப்ரவரி 15 வரை சுமாரா இருக்கும். மாசி மாசத்துல தெப்போற்சவம் இருக்கும். அது பிப்ரவரி டு மார்ச் 15 வரை இருக்கும். அங்க எப்படி போலாம்? மன்னார் கோவில் அருகில இருக்கிற பெரிய நகரமான அம்பாசமுத்திரத்துல இருந்து இது 7 கிலோமீட்டர் தொலைவுல இருக்கு. அம்பாசமுத்திரத்து பக்கத்துலதான் பேருந்து நிலையம் மற்றும் ரயில் நிலையமும் இருக்கு. இது திருநெல்வேலி, தென்காசி மற்றும் மதுரை நகரங்களுக்கு நன்றா இணைக்கப்பட்டிருக்கு. சுமார் 80 கிலோமீட்டர் தொலைவுல தூத்துக்குடி விமான நிலையமும் இருக்கு. இங்க நீங்க உங்க சொந்த கார்லயோ இல்ல பஸ் ட்ரெயின்லயோ வரலாம். இங்க பார்வையிடுறதுக்கு சிறந்த சீசன் பாத்தீங்கன்னா நீங்க கிட்டத்தட்ட எல்லா காலத்திலயுமே அதிகாலை நேரத்துல வந்து பாத்துட்டு போகலாம். இருந்தாலும் உங்களுக்கு ஒரு குளிர்ந்த சீதோஷணம் வேணும், நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அக்டோபர் முதல் பிப்ரவரி வரையான மாதங்கள்ல நீங்க தேர்ந்தெடுக்கலாம். கோவிலுக்கு போற நேரம் பார்த்தோம்னாக்கா காலை 7 மணி முதல் 11 மணி வரையிலும், மாலை 5 மணி முதல் இரவு 7:30 மணி வரையிலும் திறந்திருக்கும். எங்க தங்கறதுன்னு யோசிச்சீங்கன்னா இங்க டீசென்டான ஹோட்டல்களும் பக்கத்திலேயே அம்பாசமுத்திரத்துல இருக்கும். ஆனா உங்களுக்கு கொஞ்சம் ஸ்டார் ஹோட்டல்ஸ் அந்த மாதிரி கொஞ்சம் லக்ஸூரியஸா வேணும் அப்படின்னு விரும்பினீங்கன்னா திருநெல்வேலியில இருக்கிற ஹோட்டல்களை நீங்க தேர்ந்தெடுக்கலாம். அதே நீங்க ஒரு ஹாலிடேக்காக வர பாக்குறீங்க, கொஞ்சம் குளிரான காலநிலை எல்லாம் இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா குற்றாலத்திலேயே நீங்க தங்கி அங்க இருக்கிற ஹோட்டல்கள்ல நீங்க தேர்ந்தெடுக்கலாம். அதே நீங்க சீனிக்கா அழகிய இயற்கையில தங்கணும்னு விரும்பினீங்கன்னா களக்காடு முன்னந்துறை புலிகள் சரணாலயத்துல, அதாவது டைகர் ரிசர்வ்ல இருக்கிற ஒரு சில வன ஓய்வு இல்லத்துல நீங்க தங்கிக்கலாம். அதே உங்களுக்கு ஒரு பழமையான அனுபவம் வேணும்னு நினைச்சீங்கன்னா கல்லிடக்குறிச்சி கிராமங்கள்ல அக்ரஹாரத்துல ஹோம் ஸ்டே எல்லாம் இருக்கு. அதை கூட நீங்க போய் ட்ரை பண்ணலாம்.
இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா இதை சுத்தி நிறைய சுற்றுலா தலங்கள் இருக்கு. பிரம்ம தேசத்துல இருக்கிற 10ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கைலாசநாதர் கோவில் ரொம்ப அமைதியான ஒரு இடம். திருவாலீஸ்வரத்து பக்கத்துலயும் ஒரு 10ஆம் நூற்றாண்டை சேர்ந்த வாலீஸ்வரர் கோவில் இருக்கு. அதே உங்களோட பாவங்கள் எல்லாம் இங்கேயே கரைச்சிடணும்னு நினைச்சீங்கன்னா பாபநாசத்துல இருக்கிற 1000 வருஷ பழமையான பாபநாசநாதர் கோவில் இருக்கு. அதுக்கு பக்கத்திலேயே காரையார் அணையும் இருக்கு. ஒரு ஹாலிடே ஃபீல் அட்வென்ச்சர் வேணும்னா களக்காடு முண்டந்துறை டைகர் ரிசர்வ்க்கு நீங்க போகலாம். அங்க பல நீர்வீழ்ச்சிகளும் இருக்கு. அதையும் தாண்டி போனீங்கன்னா சொரிமுத்து அய்யனார் கோவில்ங்கிற ஒரு அமைதியான கோவிலும் இருக்கு. அதை தவிர திருநெல்வேலியில இருக்கிற 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்த நெல்லையப்பர் கோவில், நேச்சுரல் ஹெர்பல் ஸ்பா வேணும்னா குற்றாலம் இருக்கவே இருக்கு. இங்க ஒரு மூலிகை குளியல்ல உங்களுடைய ஃபேமிலியோடைய விடுமுறையை நீங்க கழிக்கலாம். அதே மாதிரி சொல்லிக்கிட்டே போலாம். தென்காசியில இருக்கிற 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்த காசி விஸ்வநாதர் கோவில், மாஞ்சோலைங்கிற ஒரு ஆஃப் பீட் லொகேஷன், இது ஒரு நல்ல மலைவாச ஸ்தலம். அப்புறமா மணிமுத்தார் அருவி, இப்படின்ட்டு எவ்வளவோ நம்ம சொல்லிக்கிட்டே போலாம். இந்தியாவிலேயே இவ்வளவு இடங்கள் பாக்குறதுக்கு இருக்கும்போது நாம ஏன் வெளியில போய் பார்க்கணும்? இயற்கையோட இணைஞ்சு நம்ம கலாச்சாரம், பாரம்பரியம் இதை எல்லாத்தையுமே பிரதிபலிக்கிற மாதிரி ஏராளமான இடங்கள் நம்ம தமிழ்நாட்டிலேயே நிறைய ஊர்கள்ல இருக்கு. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நாம நம்மளோட குழந்தைகளையும் கூடவே அழைச்சிட்டு போனோம். அப்பதான் அவங்களுக்கு நம்மளோட நாட்டோட பெருமைகளை நல்லா தெரிஞ்சுக்க முடியும். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு ஒரு லைக் பண்ணுங்க. இதுவரை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா என்னுடைய அந்த டேட்டா படி தெரிஞ்சது நிறைய பேர் இதை பாக்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க. அதனால கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிபிகேஷனையும் ஆன் பண்ணீங்கன்னாக்கா அடுத்த காணொளியில இருந்து நான் எதை அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். அடுத்த காணொளியில உங்களை பாக்குற வரை திஸ் இஸ் எல்லாருக்கே சைனிங் ஆஃப். பாய்.